இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. தனக்கு எதிராக கரைவடிந்த கரங்களுடன் RS பாரதி அவதூறு வழக்கு தொடுத்திருப்பதாகவும் ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறி பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வழக்கு மற்றும் தற்பொழுது EPS தரப்பில் என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி போலீசார் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர். இந்நிலையில் திமுகவுடன் ஜாஃபர் சாதிக்கை தொடர்புபடுத்தி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருவதால் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி திமுக தரப்பில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுத்தளத்தில் இருந்த தகவல்களின் அடிப்படையிலேயே ட்வீட் செய்ததாக கூறியிருக்கிறார். கரைபடிந்த கரங்களுடன் RS பாரதி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறி பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது எனவும் உண்மையை மறைக்க முடியாது எனவும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க உயர்நீதிமன்றமே குழுவை அமைத்துள்ள நிலையில் அரசின் செயல்படாத தன்மையை சுட்டிக்காட்டுவது அவதூறு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகிகள் சிலர் தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவும் இது தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை உச்சபட்ச அபராதம் விதித்து தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் பதில் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு நீதிபதி G. ஜெயச்சந்திரன் ஒத்திவைத்தார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.